தன்னுடைய காதலுக்கு இடையூறாயிருந்ததால கணவனை மனைவி தன்னுடைய ஆண் நண்பரோட சேர்ந்து கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஆண் நண்பரோட சேர்ந்து கணவனை கொலை செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி மனைவி நாடகமாடினதா கூறப்படுது. மனைவியோட தவறான உறவால ஒரு உயிர் பரிதாபமா பறிபோனதா சொல்லப்படுது. கோவை வடவள்ளி அடுத்திருக்கக்கூடிய இடையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரபு. இவருடைய மனைவி லாவண்யா. இந்த தம்பதிக்கு 12 வயதில் ஒரு மகனும் 6 வயதில் ஒரு மகனும் இருக்காங்க. பிரபு காலப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் லேத் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்திட்டு வந்திருக்காரு. அதில் நஷ்டம் ஏற்பட்டதால கவுண்டம்பாளையம் பகுதியில் இன்னொரு லேத் ஒர்க் ஷாப்புக்கு இவர் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. கடந்த 10 நாட்களா இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே இவர் தங்கிட்டு இருந்ததா கூறப்படுது. இவருடைய மனைவியான லாவண்யா KNG புதூர் பகுதியில உணவகம் கடந்த 9 மாதங்களா நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் உடல்நிலை சரியில்லாத தன்னுடைய கணவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறதா லாவண்யா உறவினர்களுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பிரபுவை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சோதனை செஞ்சு பார்க்கும்போது தான் அவரு உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரபு உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு வந்த சூழல தான் பிரபுவுடைய தாயார் இது தொடர்பா காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. பிரபுனுடைய கழுத்து பகுதியில காயம் இருக்கிறத பார்த்த போலீசார் சந்தேகத்தின்படி பிரபுடைய மனைவியான லாவண்யாவுக்கிட்ட விசாரணை மேற்கொண்டதுலதான் திடுக்கிடும் தகவல் வெளியானதா சொல்லப்படுது. லாவண்யா நடத்திட்டு வரக்கூடிய உணவகத்துக்கு அந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பைராகவுடா அப்படின்றவர் சாப்பிட வந்ததாகவும் அப்போ லாவண்யாவுக்கும் பைராகவுடாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் தவறான உறவுல இருந்ததாகவும் கூறப்படுது. இவங்களுடைய காதலுக்கு கணவர் பிரபு இடையூறா இருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் பிரபுவை கொலை செய்ய திட்டமிட்ட லாவண்யா தன்னுடைய ஆண் நண்பரான பைராகவுடாவை வச்சு பிரபுவை கொலை செஞ்சதா கூறப்படுது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி பிரபுவை கொலை செய்யும் முயற்சியில ஈடுபட்டதா கூறப்படக்கூடிய நிலையில தான் 2வது முயற்சியில பிரபுவை கொலை செஞ்சதா கூறப்படுது. தன்னுடைய காதலுக்கு கணவர் இடையூறா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மனைவியே தன்னுடைய ஆண் நண்பரோட சேர்ந்து கணவனை கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு லாவண்யாவையும் பைராகவுடாவையும் கைது செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.